தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்களும் பொதுமக்களும் மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், கனகராஜ் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தொடர்ந்து அங்கு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்திக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கைது நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். தொடர்ந்து மேலதிக தகவல்களை பதிவு செய்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின். நீங்க தொடரலாம். பாலா, அதாவது அரசு மருத்துவமனையிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சாலையில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், அதே போல கனகராஜ் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் நேற்று நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் காரணமாக அங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒன்று திரண்டிருந்தனர். அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை சற்று நேரம் முன்பாக துவங்கிய நிலையில் அங்கு வந்த போலீசார் உடனடியாக அவர்களை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு கூறினர். ஏற்கனவே 144 தடை உத்தரவு சார் வாங்க சார் சார் இல்ல மண்ணு கட்டி என்ன பண்ண போறீங்க? எதுக்கு ஆடு மாடா கூப்பிட்டோன்னு தொடர்ந்து தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் அனுமதியின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். எனவே தாங்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று நெல்லை எஸ்பி அருண் உள்ளிட்டோர் அங்கு தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கைது நடவடிக்கை தொடர்கிறது. பாலகிருஷ்ணன், கனகராஜ் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் ஏற்றக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல